ஃபர்ஸ்ட் டைம் போலர்ஸ் வந்து ஒரு கேமுக்குள்ள இருந்த மாதிரி தோணுது. ரெண்டு டெஸ்ட் மேட்ச்ல வந்து போலர்ஸ் எல்லாம் வந்து ரெகுலேஷன்ல எழுதிட்டு போற அளவுக்கு தான் பிக்சர்ஸ் இருந்தது. இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஜடேஜா வந்து வேர்ல்ட் கிளாஸ், ஒன்னும் டவுட்டே கிடையாது. அவர் ஃபீல்டிங்ல வேர்ல்ட் கிளாஸ் நம்பர் 1, அக்யூரேசி இன் போலிங்ல நம்பர் 1, பேட்டிங் அவுட்ஸ்டாண்டிங் ஆடுறாரு, டவுட்டே கிடையாது. என்ன ரிக்ரெட் எனக்கு என்னன்னா, இவரும் ஒரு 20 ரன் கோ அப்படின்றது ஒரு டெய்ல் என்ற ஷீல் பண்ணலாம். ஓப்பனிங் கூட சொல்ல மாட்டேன். ஒன் டவுன் இஸ் a big question mark for India அப்படின்னு தோணுது சார். ஏன்னா கருண் நாயர் ஒரு 3 மேட்ச் அது வந்து ஓவர்சீஸ்ல 3 கண்டினியூஸா கொடுத்துருக்காங்க. பட் அவரு சரியா பெர்ஃபார்ம் பண்ணலையே தோணுது. நாங்கெல்லாம் கிரிக்கெட் ஆடும்போது இண்டோ பேப்பர்ல 25 அடிச்சா பேப்பர்ல பேர் வரும் அப்படின்ட்டு ஹாப்பியா இருக்கும். அந்த மாதிரி அவரு 25 நல்லா ஆடுறாரு. பிரமாதமா 4 4 அடிக்கிறாரு ஃப்ரண்ட் ஃபுட்ல. 2 பேருமே ஜெய்ஸ்வால் எடுத்துக்காங்க, இவரையும் எடுத்துக்காங்க. பேக் ஃபுட்ல போகும்போது தான் வீக்னஸ் தெரியுது. அபிமன்யு ஈஸ்வரன் ஏன் சார் ட்ரையே பண்ண மாட்டாங்க? அவர் வந்து இந்தியா A டூர்ஸ்ல கேப்டனா இருக்காரு. அவ்வளவு சூப்பரா வந்து ஒரு சீரியஸும் விளையாடுறாரு, ரஞ்சி ட்ரோஃபி நல்லா விளையாடுறாரு. அவருக்கு ஏன் சார் அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ் கூட இன்னும் கொடுக்காம இருக்காங்க? அதுல ஏதாவது வந்து இன்னமும் டவுட்ஸ் இருக்கா? நம்ம இதையும் பார்க்கணும். ஒருத்தர் இல்லையே டீம்ல சொல்றதை விட இல்லாத ஒருத்தர் ஒரு சிஆர்எட் டீம்ல இல்ல வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 போலர் இல்லாம ஜெயிக்கும். அதெல்லாம் எவ்வளவு பெரிய சக்சஸ். இவ்வளவு கிட்ட வந்து நம்ம கையில இருந்த மேட்ச். அதனால நம்ம ஒண்ணும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எஃப்டி லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சூப்பரான மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. அதை வந்து சூப்பரா அனலைஸ் பண்ண நம்ம கூட பாக்கி சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் கோகுல், வாழ்க சார். ஒரு சூப்பரான டெஸ்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்சோட இந்த டெஸ்ட் மேட்ச்ல என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் போலர்ஸ் வந்து ஒரு கேமுக்குள்ள இருந்த மாதிரி தோணுது சார். ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்ச்ல வந்து போலர்ஸ் எல்லாம் வந்து ரெகுலேஷன்ல எழுதிட்டு போற அளவுக்கு தான் பிக்சர்ஸ்லாம் இருந்தது. இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். டெய்லண்டர்ஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். போலிங் மட்டும் நல்லா போடல, பேட்டிங்கும் பிரமாதமா ஆட்டாங்க, கிட்ட கொண்டுட்டாங்க. இதுல ஒன்றும் பெரிய ரிக்ரெட் எல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம குறை சொல்லிட்டு இருந்தது டெய்லண்டர்ஸ் சரியா ஆடலன்னு. அவங்க தேவர் ஃபெயிலண்டர்ஸ் ஆக்சுவலி. இப்போ ஐ கேன் வேக் மை டெய்ல்னு ஒருத்தர் காமிச்சாங்க, பிரமாதம். ஜடேஜா வந்து வேர்ல்ட் கிளாஸ், ஒன்றும் டவுட்டே கிடையாது. அவர் ஃபீல்டிங்ல வேர்ல்ட் கிளாஸ் நம்பர் 1, அக்யூரேசி இன் போலிங்ல நம்பர் 1, பேட்டிங் அவுட்ஸ்டாண்டிங் ஆடுறாரு, டவுட்டே கிடையாது. சின்ன ரிக்ரெட் எனக்கு என்னன்னா, இவரும் ஒரு 20 ரன் கோ அப்படின்றது ஒரு டெய்ல் என்ற ஷீல் பண்ணலாம். 60 ரன் டு வின் நம்ம ஷீல் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ட்ரஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் என்ன சொல்றேன், அவர் டெய்ல் என்ற 1 ரன் எடுத்துட்டா இவர் 4 6 அடிக்கணும் அது சொல்லவே இல்லை. இவரும் சிங்கிள் எடுக்கலாம். பிகாஸ் 60-70 பால் ஆடி கான்பிடென்ட் ஆடிட்டு இருக்காரு பும்ரா. சோ சிங்கிள்ஸ் எடுத்துட்டே இருந்தா அவங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். என்ன ஃபீல்ட் செட் பண்றதுனே தெரியாம போயிடும். ஸோ அதனால அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். அங்க கொஞ்சம் கோட்டை விட்டாம இருந்தது எனக்கு. அதனால ஒண்ணு பவுண்டரிக்கு போயிருக்கணும், இல்ல சிங்கிள் ட்ரஸ்ட் பண்ணிருக்கணும். டெய்லண்டர்ஸ் நல்லா தான் ஆடினாங்க, அதான் விஷயம். அப்படி போயிடுவாங்க சார். மேட்சோட அனலிசிஸ் எங்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சோம்னா, ஜெய்ஸ்வால், கருண் நாயர் எல்லாமே இப்போ வந்து இவரு நல்லா விளையாடினாரு, நம்ம இவரு சூப்பரா விளையாடினாரு, ஜடேஜா நல்லா விளையாடினாரு, இவங்க நல்லா விளையாடினாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்மளோட ஸ்டார்ட் இந்த மேட்ச்ல வந்து இந்த ஓப்பனிங் கூட சொல்ல மாட்டேன். இந்த ஒன் டவுன் இஸ் a big question mark for India அப்படின்னு தோணுது சார். ஏன்னா கருண் நாயர் ஒரு 3 மேட்ச் அது வந்து ஓவர்சீஸ்ல 3 கண்டினியூஸா கொடுத்துருக்காங்க. பட் அவரு சரியா பெர்ஃபார்ம் பண்ணலையே தோணுது சார். நாங்கெல்லாம் கிரிக்கெட் ஆடும்போது இண்டோ பேப்பர்ல 25 அடிச்சா பேப்பர்ல பேர் வரும் அப்படின்ட்டு ஹாப்பியா இருக்கும். அந்த மாதிரி அவரு 25 நல்லா ஆடுறாரு, பிரமாதமா 4 4 அடிக்கிறாரு ஃப்ரண்ட் ஃபுட்ல. 2 பேருமே ஜெய்ஸ்வால் எடுத்துக்காங்க, இவரையும் எடுத்துக்காங்க. பேக் ஃபுட்ல போகும்போது தான் வீக்னஸ் தெரியுது. பேக் ஃபுட்ல கிரிக்கெட் ஆட வச்சா பவுன்ஸ் பண்ணாலோ இல்ல கொஞ்சம் பால் லீவிங்னாலோ இல்ல எந்த பால் உள்ள வருது எது வெளில போறதுன்னு தெரியாம டைசியா இருக்கிறது, பேக் ஃபுட்ல அவன் இம்ப்ரூவ் பண்ணணும், டெக்னிக் இம்ப்ரூவ் பண்ணுவார், வழி கிடையாது. நீங்க போய் ரொம்ப கஷ்டமான ஒரு கோதால இறங்கணும். அப்ராட்ல ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு போனாலும் இங்கிலாந்துக்கு போனாலும் பவுன்ஸ், ஸ்விங்கு, சீமன் 3 பிரச்சனைகள் இருக்கு. 3 வில்லன்களை நீங்க தாண்டணும். அதனால நீங்க சொல்ல மாதிரி ஃப்ரண்ட் ஃபுட்ல கவர் டிரைவ் எல்லாம் போச்ச பிரமாதமா ஆடுறாரு நம்ம கருண் நாயர். கொஞ்சம் பேக்கு போட்டா ஒண்ணு லெஃப்ட் இல்ல தப்பா அடி விடுற, எதிர்பார்க்கறதோட ஃபாஸ்டா பால் எட்ஜ் எடுத்துன்னு போயிடுறது. சோ அந்த ப்ரிப்பேர்ட்னஸ் இல்ல பேக் ஃபுட்ல ஆடுறதுக்கு. என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. இங்க 300 அடிச்சாருன்னு சொல்லுவாங்க, செப்பா விக்கெட்ல. இந்த 300க்கு நான் கிரெடிட் எடுக்கல, அது இங்க அடிக்கலாம். இங்க இருக்கு, அங்க வேற கதையே வேற. அங்க பிளஸ் பிரஷர் இருக்கும். திருப்பி ஒரு கம்பேக் எக்கச்சக்கமா அடிச்சு சூப்பரா வராரு கம்பேக்ல. பிரஷர் இருக்கும். இந்த மாதிரி பிளேயர்ஸ் வேற வழி இல்ல பாஸ். உங்களுக்கு 5 மேட்ச் ஷூர் நீங்க 11 ஆடுறீங்க, தைரியமா ஆடுங்கன்னு கான்பிடன்ஸ் கொடுத்தாதான் பாஸ் அடிப்பாங்க. அடுத்த மேட்ச் நான் ஆடுவேனா இல்லையான்றது மைண்ட்ல இருந்தே ரொம்ப கஷ்டம். சாய் சுதர்சன் லெஃப்ட் ஹேண்டர், அவரோட டெம்பரமெண்ட் மச் பெட்டர் தென் எனிபடி. அப்படி பார்த்தா சாய் சுதர்சன் கொடுக்கணும். பட் என்ன பண்ணிட்டாங்க, T20ல எல்லா பாலும் ஆட தோணுது இல்ல. அதுல அந்த முதல் மேட்ச்ல என்ன பண்ணாங்க, டவுன் த லெக் சைடு ஒரு மட்டமான பால போய் ஆடி போய் காட் வேண்டியது. நெக்ஸ்ட் இன்னிங் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். ஏன்னா சில்லிமினானுக்கும் ஷார்ட் மினிட்டுக்கும் நடுவில் ஒரு ஃபீல்டர் வச்சாங்க.
டெஸ்ட் மேட்ச்ல அப்படி பிசாரா ஒரு ரொம்ப ஆடா ஒரு ஃபீல்டர் இருக்கும், கொஞ்சம் உஷாரா இருக்கும். அந்த ஸ்ட்ரோக் ஆனர் அங்க எடுத்துன்னு போட்டாங்க. இது வந்து முதல் மேட்ச் தானே, நம்ம சொல்லலாம், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லலாம். அந்த செலக்டர்ஸ் அப்படி பார்க்க மாட்டாங்க, ஏன்னா சவுத்துக்கு அகேன்ஸ்டா அப்படி ஒரு பயஸ் இருக்கு. அதனால நம்ம கொடுக்குற சான்ஸை யூஸ் பண்ணி தான் ஆகணும், வழி இல்லை. பட் ஐ எம் வெரி ஷுவர் இல் கம் பேக், வந்து ஒரு செஞ்சுரி அடிப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சார் அபிமன்யு ஈஸ்வரன் ஏன் சார் ட்ரையே பண்ண மாட்டாங்க? அவர் வந்து இந்தியா A டூர்ஸ்ல கேப்டனா இருக்காரு, அவ்வளவு சூப்பரா வந்து ஒரு சீரியஸும் விளையாடுறாரு, ரஞ்சி ட்ரோஃபி நல்லா விளையாடுறாரு. அவருக்கு ஏன் சார் அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ் கூட இன்னும் கொடுக்காம இருக்காங்க? அதுல ஏதாவது வந்து இன்னமும் டவுட்ஸ் இருக்கா? ஏன்னா 2 சீரியஸ் கொடுத்துருக்காங்க. இல்ல பாஸ், நமக்கு ஒன்றும் பெரிய பேனிக் சுச்சுவேஷன் இல்லை. ஏன்னா 11 பேர் தான் ஆட முடியும், 15 பேர் லெவல் ஆடுறது கஷ்டம், 11 பேர் தான் ஆட முடியும். இன்னொரு விஷயம், 3 மேட்ச்ல 1 உதப்பட்டுட்டு 2வது பிரமாதமா ஜெயிச்சிருக்கும். ஆகாஷ் தீப் ஒரு எக்ஸ்ட்ராடனரி போலர் மலர்ந்தாரு, 10 விக்கெட் எடுத்து ஓட ஓட விட்டாரு, எக்ஸ்ட்ராடனரி. அது பும்ரா ஆப்சன்ஸ்ல ஜெயிக்கும். நம்ம இதையும் பார்க்கணும், ஒருத்தர் இல்லையே டீம்லாம் சொல்றதை விட இல்லாத ஒருத்தர் ஒரு ஸ்பியர் டீம்ல இல்ல, வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 போலர் இல்லாம ஜெயிக்கிறோம். அதெல்லாம் எவ்வளவு பெரிய சக்சஸ். இந்த மேட்ச் கையில பாஸ், நம்ம கையில இவ்வளவு கிட்டங்க வந்து நம்ம கையில இருந்த மேட்ச் இது. அதனால நம்ம ஒண்ணும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேற வழியே இல்ல. ரொம்ப பேடா ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்க ஓபனர்ஸ் தான் கொடுப்பாங்களே தவிர, இப்படி அப்ராட்ல போயிட்டு அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்துட மாட்டாங்க. ஏன்னா எஸ்டாப்ளிஷ் ஓபனர்ஸ் பிரமாதமா ஆடிட்டு இருக்காங்க. அதனால சொல்றேன், they can afford to wait. அவங்களெல்லாம் ஒன்னும் ஒதுக்கிடவே மாட்டாங்க. இப்போதைக்கு சாய் சுதர்ஷன் உள்ள வரதுக்கான பிரைட் சான்ஸ் இருக்கு. இந்த நீங்க சொல்ற கருண் நாயர் சரியா ஆடாதுன்னு சொல்ல, பிளாசம் மைண்ட் பிக் ஸ்கோர் வர சமயத்துல எப்பதான் அவுட் ஆயிருக்கு. அது அவர் தான் டெம்பர்மெண்ட் வந்து பாத்துக்கணும், ஒரு வழிகள். ஏன்னா டெக்னிக்கலி உங்களை வந்து வைட் அவுட் எக்ஸ்டம் பால் போட்டு சிவிங்க T20 மாதிரி ரன் வரும். பட் when they bowl stump to stump accurately, for example இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா 20 விக்கெட்ஸ் நம்ம இந்தியா லூஸ் பண்ணிருக்கோம்னா, அந்த 20ல 16 விக்கெட் ஒரே காரிடார்லயே காட்டன் போல்ட், காட் பிஹைண்ட் போல்ட், LBW அதுலயே போகுது. சோ pitch is doing the magic. எந்த பால் உள்ள வரும், எது வெளில போகும் தெரியல, சீமாவோ ஸ்விங்கும் அதுல மாட்டிக்கணும். பெரிய லெவல்ல தூக்கி அடிச்சுன்றது ஜெய்ஸ்வால், பும்ரா மாதிரி 2-3 பேர் அவுட்டே தவிர மெஜாரிட்டி இந்த 22 yards காரிடார்லயே அவுட். அதனால இது எக்ஸ்ட்ராடனரி டெக்னிக், லைக் ராகுல் மாதிரி கட்சி வரைக்கும் பால பார்த்து ஆடுற ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். இல்ல நான் என்ன சொன்னேன் லாஸ்ட் டேக்கு, யாராவது 2 பேர் ரிஷப் பண்ட் அண்ட் ரெட்டி, நிதிஷ்குமார் ரெட்டி T20 மாதிரி இறங்கி பென்சிட்டர் மாதிரி வச்சிருக்கணும். ஏன்னா நீங்க வீரம் வரணும் பெட்டர். ஏன்னா எப்படியும் நீங்க கட்சி வரைக்கும் டிஃபென்ஸ் ஆடி தான் போட போறோம். ஏன்னா 6 மிஸ்டேக், 6 விக்கெட் கையில இருக்கு, 6 மிஸ்டேக். கடைசி 2 டெய்ல் எண்டர்ஸ் இந்த வாட்டி நல்லா ஆடினாங்க, இல்லாட்டா ஒரே பால்ல 2 பேர் அவுட் ஆயிடுவாங்க. அதனால யாராவது ஒருத்தர் கரெக்டா பண்ணிட்டு பண்ணாரு, இறங்கி ஒரு 4 அடிச்சாரு, ஒரு ஃபிளிக் ஒரு 4 அடிச்சாரு. பட் அவருக்கு இந்த விரல் ஷாக் பயங்கரமா இன்டாலரபிள் ஆகுது. அதனால பாவம் அவர் அவுட் ஆயிட்டாரு. கடைசியில ஜடேஜா ஒண்ணு பண்ணிருக்கலாம், சிங்கிள்ஸுக்கு டெய்லண்டர்ஸ் நம்பி இருக்கலாம். இவரும் சிங்கிள் எடுக்கலாம், இவரும் 4 அடிக்கலாம், ஒரு நார்மல் மேட்சாவே எடுக்கலாம். ப்ரொடெக்ட் பண்ணும் போயிட்டு என்ன ஆயிடுச்சு, அந்த மார்ஜின் அப்படியே இருந்துச்சு டெபிசிட். இந்த சிங்கிள்ஸ் வந்துனே இருந்ததுன்னா அவங்க எந்த பால் ஆடுறோம், ஏன் ஆட மாட்டோம், தாராளமா ஆடுவாங்களே. பும்ரா நல்லா ஆடினாங்களே 2 பேரும். சோ ட்ரஸ்ட் வேணும் டெய்லண்டர்ஸ் மேல. எவ்வளவு 60 ரன் வரைக்கும் எப்படி ஷீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? அப்ப பண்றீங்களா? நீங்க தான் அடிச்சாகணும் 4-6 வழி கிடையாது. அதுவும் வேணா சிங்கிள்ஸ் தான் எடுக்கணும். நீங்களும் மேய்டுன்னு, டெய்லண்டரும் மேய்டுன்னா தேர் ரைட் ஆன் டாப். அவங்களை நீங்க சிந்திக்கவே விடல. கான்சென்ட்ரேட் பண்ணி பக்கத்துல ஒரு 6 ஃபீல்டர் வச்சு எங்க பிடிக்கலான்னு பார்த்தா கட்சியில போய் பிளேட் ஆன்ல போய். அது என்ன ஐரணி பேட் லக்குன்னா, கை உடஞ்சு போலிங்கே போடாத ஒருத்தர் வந்து கட்சியில் நம்ம லாஸ்ட் கிட்ட எடுத்து போட்டாரு. அதுதான் நம்ம பேட் லக், ஒன்றும் பண்ண முடியாது. பட் கேப்டன்சி, பேட்டிங், போலிங் எல்லாத்துலயுமே ஹேட்ஸ் ஆஃப் இந்தியன் டீம். கிளைம் பண்ணிடுவோம். நீங்க பாருங்க, சீரிஸ் எப்படியா ஜெயிச்சு நீங்க பாருங்க சார். எப்படி சார் வந்து இப்பயே வந்து 2-1ல இருக்கும், இன்னும் 2 மேட்ச் வந்து அடுத்த 2 மேட்ச் ஜெயிக்கணும். அதுல ஒரு மேட்ச் பும்ரா கிடையாது. கோலி 36 ஆல் அவுட்ல கோலி இந்தியாவுக்கு வந்தோடனே ரான் டேக் ஓவர் பண்ணி 2-1 அடிக்கலையே ஆஸ்திரேலியாவை, எப்படி அடிச்சோம்? அதெல்லாம் இருக்கு, பாசிட்டிவா இருக்கணும் லைஃப்ல எப்பயுமே. வாஷிங்டன் சுந்தர் சொன்ன நாளைக்கு மத்தியானம் நாங்க ஜெயிச்சிடும் அப்படிதான் பேசணும், வேற வழி கிடையாது. அவங்க காட்டுற திமிருக்கும் அதுக்கு வந்து நம்ம ஃபாஸ்ட் போலர்ஸ் அவங்களை அலற விட்டாங்க பாருங்க, பட்டேலையும் விரலையும் அட்டி வாங்கி குத்தாங்க பாத்தீங்களா. உண்மையிலே இந்தியன் ஃபாஸ்ட் போலர்ஸ் பார்த்து பயந்தாங்க. இல்லாட்டா எதுக்கு பயந்துன்னு அந்த ஓவர் பார்க்கலாம், 4th டே அன்னைக்கு 3rd டே அன்னைக்கு முடிக்காம கடைசியில போயிட்டு டிலேயிங் டாக்டிக்ஸ் பண்ணி எதுக்கு அந்த கிராலி அப்படி பண்ணாரு? அவ்வளவு பயம் நம்ம போலிங் ஆடுறதுக்கு. சோ ஒரு பும்ரா இல்ல, இப்ப 3 பும்ரா வர்ற மாதிரி இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங், செம்ம டெவலப்மெண்ட். சுப்மன் கில் என்னடான்னா ஒரு 4 பேட்ஸ்மேனுக்கு மொத்தமா அடிக்க வேண்டிய கிரிக்கெட் அவர் ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. அங்க ஒரு லவ்லி இம்ப்ரூவ்மெண்ட். வாஷிங்டன் சுந்தராசன் ஆஃப் ஸ்பின்னர் போட்டு 4 போல்ட் எடுக்கிறார். என்ன பிளஸ் பாயிண்ட்ஸ் எவ்வளவு வந்துட்டு இருக்கு பாருங்க டீம்ல. அதனால நான் சொல்றேன், வெரி வெரி கான்பிடென்ட். இது மொத்தமும் சேர்ந்து கிளிக் ஆச்சுன்னா துவம்சம் பண்ணணும். சார் இந்த மேட்ச் வந்து எல்லாருமே பேசுறது என்னன்னா, அந்த அக்ரஷன், எப்பயுமே அக்ரஷன் வந்து இந்தியன் டீம் வந்து இருக்கும். பட் வந்து இந்த மேட்ச்ல வந்து 2 டீமுமே அதை காமிச்சுக்கிட்டாங்களோ. நேற்று வந்து தள்ளி விடுறது, போட்டு இடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல் ஆஃப் த சடன் இந்த டீம் வந்து ஒரு மாதிரி ஃபயர்ட் அப்பா, ஒரு கோலி 2000
19 அந்த டீம் மாதிரி இருக்கே சார். ஏன் சார்? பாஸ் இந்த பிச்சில் நீங்க அப்படி அடிக்க முடியாது பாஸ். இந்த பிச்சில் கிவ் an எக்ஸாம்பிள். எந்த பிச்சில் டைபேட்ல கிளவுஸ்ல எல்லாம் அடிப்படுதோ அந்த பிச்சில் நாட் ஈஸி டு நெகோஷியேட் பேஸ் bowling. யூஸ்வலா ஒரு ரைட் ஹேண்டர் வந்து தன்னுடைய ரைட் தைஸ்ல டைபேட் கட்டிக்கவே மாட்டாங்க எங்க பீரியட்ல எல்லாம். இப்ப கட்டிக்கிறாங்க, அதுல வந்து அடிக்குது. அதுல முட்டிக்கும் ரைட் டைபேடும் ரைட் முட்டிக்கும் நடுவில் வந்து பால் அடிக்குதுன்னா ஆஃப்டர் பிச்சிங் வருது ஒரு மெனேஜ் ஒன்று இருக்கு which cannot be judged. சுப்மன் கில் எல்பிடபிள்யூ பாருங்க, ராகுல் ஆன எல்பிடபிள்யூ பாருங்க, ரிஷப் பண்ட் ஆன போல்ட் பாருங்க, அன்பிளேபிள் டெலிவரிஸ். சோ நம்ம விக்கெட் த்ரோ பண்ணல, எக்ஸ்ட்ராடினரி பாலுக்கு அவுட் ஒவ்வொருத்தரும். அதனாலதான் நீங்க இஷ்டத்துக்கு சுத்தினீங்கன்னா படாது. ரிஷப் பண்ட்டுக்கு படலையே, அவர் தான் மேக்ஸிமம் அடிப்பாரு இறங்கி T20 மாதிரி, அவருக்கு படல. நிதிஷ்குமார் ரெட்டி மெல்பர்ன்லயா செஞ்சுரி அடிச்சவர், அவர் டிஃபென்ஸ் ஒட்டி தான் ஆட முடியுது, ஸ்ட்ரோக்கு போக முடியல. எப்ப போக முடியும்னா ஸ்டம்புக்கு வெளியில போட்டா. அது அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கடைசி இன்னிங்ஸ்ல முதல் இந்த 4th டே ஈவினிங்ல முதல்ல ராகுல் டிராவிடுக்கு ஃபீட் பண்ணினே இருந்தாங்க டிரைவ்ஸ்க்கு, நல்லா வந்து ரன்ஸ் தடால் திருப்பி அந்த ஸ்ட்ராட்டஜியை மாத்தின்னு கரெக்டா லைன் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் நம்ம போடுற மாதிரி போட ஆரம்பிச்சாங்க. அதுல நம்ம மாட்டணும் கரெக்ட். ரொம்ப டைட்டா ரன்ஸே வரல, ரன்னும் வரல, விக்கெட்டும் போகுது. ஸோ அந்த அக்யூரசி புஷ்டாங்க. அதனால இந்த பிச்சில் நம்ம நினைச்ச மாதிரி அடிக்க முடியாது. நான் வந்து நம்ப மாட்டீங்க, 2 பேரு, ஒருத்தர் பேர் இளங்கோ, அவர் வந்து கிரிக்கெட் என்தூசியாஸ்ட், இன்னொருத்தர் வந்து கேப் ஜெமினி கம்பெனில பாலாஜின்னு ஒருத்தர், எல்லாரும் மீட் பண்ணுவார் ரெஸ்டாரண்ட்ல. அந்த லாஸ்ட் டேக்கு முந்தைய நாள் பேசும்போது 170 இருந்ததுன்னா நம்ம காலின்னு, எனிதிங் ஓவர் 150 டேஞ்சரஸ் ஃபார் அஸ்ன்னு நேற்று 2 பேர் சொன்னாங்க. எப்படி இவ்வளோ கரெக்டா 170 சொன்னீங்கன்னாங்க. இந்த பிச்சில் ஆட முடியாது. இப்ப ஒண்ணு இல்ல, செப்பாக்ல என்ன பண்றோம், டர்னிங் விக்கெட் போடுறோம், டாஸ் ஜெயிச்சா நம்ம தான் கிங். ஏன்னா கடைசி நீங்க யார் மாட்டுவாங்க, கிராக்ஸ் டெவலப் ஆயிடும், டர்ன் ஆட முடியாது. அதே மாதிரி இங்க சீமிங் கண்டிஷன்ஸ்ல இன்னும் பயங்கரமாயிடுச்சு, ஆடவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கும் அதே தான் ஆச்சு. நம்ம என்ன ஒண்ணு 3 இடத்துல கேர்ஃபுல்லா இருந்துக்கலாம். கோகுல் செஞ்சுரி அடிச்சார்ல ராகுல், இஸ் தி பெஸ்ட், டெக்னிக்கலி தி பெஸ்ட் இன் போத் தி டீம்ஸ் புட் டுகெதர். ராகுல குறையே கண்டுபிடிக்க முடியாது, இஸ் ஜீனியஸ். வந்த உடம்பு கிட்ட விட்டுட்டு டைட்டா போடுற பாலே டிஃப்ளெக்ட் பண்ணி போர் அடிக்கிற கெப்பாசிட்டி வேற யாருக்குமே கிடையாது. அவரு 100 வந்த உடனே அந்த 100 அப்படியே மறந்துட்டு புதுசா கார்டு எடுத்துட்டு புது இன்னிங்ஸ் மாதிரி ஆட ஆரம்பிச்சது. அவர் லெத்தார்ஜிக்கா ஆடி ஒரு மட்டமான டெலிவரிக்கு இந்த பஷீர் தான் நமக்கு வில்லன். மட்டமான டெலிவரி வச்சு அந்த ராகுல் அந்த ஸ்லிப்ல எடுத்தாரு. நம்பர் 1. நம்பர் 2, குவிக் சிங்கிள்ஸுக்கு நெசசிட்டி கிடையவே கிடையாது டெஸ்ட் மேட்ச்ல. வேர் இஸ் த நீட் unless it is the last over of a test match and you need 1 to win. அப்போ கூட குவிக் சிங்கிள்ஸ் டேஞ்சர். தள்ளி கேஷுவல் சிங்கிள்ஸ் ஒரு 100க்காக ஒரு விக்கெட் லூஸ் பண்றது. ஏற்கனவே விராட் கோலி வந்து நியூசிலாந்து சீரீஸ்ல இவர்கிட்ட பெஸ்ட் ஃபீல்டர் சாண்ட்னர் கிட்ட தேவையில்லாத டேஷ் பண்ணி ரிஷப் பண்ட் ரன் அவுட் ஆனாரு. ஓகே, அதனால அந்த ரன் அவுட் 2 டாப் கிளாஸ் பிளேயர்ஸ் வந்து ஆடிந்தா என்ன ஸ்கோர் வந்து யோசிங்க. மினிமம் 100 ரன் எக்ஸ்ட்ரா 480 வச்சுங்களேன். கொஞ்சி போனா 40 to 50 தான் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு. இந்த பிச்சில் நீங்க திருப்பி 4th இன்னிங்ஸ் ஆடும்போது கேட்ச் விட்டாலோ இல்ல டவுன் த லெக் சைட் சிராஜ் போடுற மாதிரி லெக் பை கொடுத்துனே இருந்தாலோ இல்ல ஜுரேல் விடுற மாதிரி பைஸ் கொடுத்துனே இருந்தா எவ்ரி ரன் வந்து யுவர் ஹார்ட் வில் ஸ்கிப் அ பீட். ஏன்னா திருப்பி அடிக்கிறது கஷ்டம். ஸோ லாஸ்ட் இன்னிங் ரொம்ப கம்மி ரன்ஸ் வச்சுக்கணும் சேசிங். அங்க வர 190 என்னால சத்தியமா முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் சோசியல் மீடியாலே போட்டேன், இட்ஸ் வெரி எனிதிங் ஓவர் 150 இஸ் a scary proposition போட்டு.